வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய தோழர் தடம் சேனல்ல நம்ம கூட இங்கிலாந்துலேருந்து சைக்கியாட்ரிஸ்ட் தேவி இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் டாக்டர் தேவி. வணக்கம். ஸோ இன்னைக்கு நான் ஸ்பெசிஃபிக்கா பேசணும்னு நினைக்கிறது இந்த இன்ட்யூஷன் பத்தி. ஆனா இந்த இன்ட்யூஷன் அப்படிங்கிறது வந்து பொதுவான மக்களோட கருத்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா, ஒரு ஒரு விளக்கப்படாத ஒரு விஷயமாவே இருக்கு இன்ட்யூஷன்ங்கிறது. ஏன்னா இன்ட்யூஷன்ங்கிறது வந்து யூசுவலா அந்த மொமெண்ட்ல வந்து நம்ம பெருசா தாட் ப்ராசஸ் போடாம, பெருசா சிந்திக்காம, நமக்குள்ள வர ஒரு ஒரு கட் ஃபீலிங் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? அந்த கட் ஃபீலிங்கிறது வந்து சில பேர் வந்து என்ன சொல்றாங்க, அது வந்து வெளியிலேருந்து வர ஒரு காட்ஸ் வாய்ஸ். அதுதான் வந்து நமக்குள்ள கேக்குது அப்படிங்கிற மாரிலாம் கூட புரிஞ்சுக்கப்படுது. ஸோ இத நான் ஸ்பெசிஃபிக்கா பேசணும்ங்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நான் சமீபத்தில ஒரு நம்ம டைரக்டர் செல்வராகவனோட இன்டர்வியூ பார்த்தேன். ஸோ அந்த இன்டர்வியூல வந்து பார்த்தீங்கன்னா, அவரு வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்றாரு, அவரோட ஆர்டிஸ்டிக் இது எல்லாமே ஆர்டிஸ்டிக் இன்ட்யூஷன் எல்லாமே வந்து மேலேருந்து வருது. அப்படின்னு சொன்னாரு. ஸோ அத பத்தி தான் அத பார்த்ததுமே எனக்கு ஆப்வியஸா இந்த கேள்வி வந்தது. நம்ம ஆர்டிஸ்டிக் இன்ட்யூஷன் பத்தி அடுத்து பேசலாம். பட் முதல்ல இன்ட்யூஷன்ங்கிறது அதுக்கான சயன்டிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷன் என்ன? அது எங்கிருந்து வருது ஆக்சுவலா? அ இன்ட்யூஷன்றது வந்து நீங்க சொல்ற மாரி கட் ஃபீலிங் தான். அது ம்ஹ்ம். நம்ம முன்னாடி அனுபவிச்ச எக்ஸ்பீரியன்ஸஸ், நம்மளோட தாட் ப்ராசஸ், நம்மளோட கோர் பிலீஃப்ஸ், நம்ம படிச்ச விஷயங்கள், கேள்விப்பட்ட விஷயங்கள், பார்த்த விஷயங்கள், நம்ம மெமரியில ஸ்டோர் பண்ணியிருக்கிறது, சப்கான்ஷியஸா ப்ராசஸ் பண்ணியிருக்கிறது, இந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் பிரெயின் ப்ராசஸ் பண்ணி ரொம்ப குயிக்கா குடுக்குற ஒரு ஃபீலிங் தான் வந்து இன்ட்யூஷன். இப்ப சாதாரணமா மத்த மத்த டெசிஷன்ஸ்லாம் நம்ம லெஃப்ட் பிரெயின் வழியா ரொம்ப அனலிட்டிக்கலா லாஜிக்கல் ஸ்டெப்ஸ் யோசிச்சு 1, 2, 3, 4 அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா, கட் ஃபீலிங்கிறது குயிக்கா வருது. ரைட் பிரெயின் வந்து டக்குன்னு ஒரு ஃபீலிங்கா, இல்ல ஒரு உணர்வா, இல்ல ஒரு எமோஷனா குடுக்குது. அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் யாரையாவது பார்த்தோனே நம்ம நெனைக்கிறோம்ல, ஓ! இவங்க வந்து ரொம்ப அறிவாளியா இருப்பாங்களோ! இல்ல இவங்களுக்கு வந்து நெறைய விஷயம் தெரிஞ்சிருக்குமோ! இல்ல இல்ல இவங்க வந்து இந்த இந்த பிரேவான பெர்சனா இருப்பாங்களோ! அப்படின்னு நம்ம குயிக்கா நெனைக்கிறோம்ல. அது வந்து நம்ம முன்னாடி பார்த்த பல இமேஜஸ், பல ஃபீலிங்ஸ் அதோட ஒரு அவுட்புட்டா வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். இது வந்து எங்க இருந்தோ வெளியிலேருந்து எக்ஸ்டர்னல் ஸ்பேஸ்ல இருந்துலாம் ஒண்ணும் வர்றதில்ல. நம்மளோட அண்டர்லையிங் எமோஷன்ஸ், நம்மளோட தாட் ப்ராசஸ், நம்மளோட பிலீஃப் சிஸ்டம் இதுலருந்து தான் வருது. அந்த செல்வராகவன் சொன்னீங்கல்ல, அது வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங் பாயிண்ட் நெனைக்கிறேன். அவர் வந்து அந்த ரைட் பிரெயினோட அந்த கிரியேட்டிவ் தாட்டும், கிரியேட்டிவ் ப்ராசஸ் பிளஸ் முன்னாடி இருந்த அவரோட பிலீஃப்ஸையும் இணைச்சு அந்த குயிக்கா வர டிசிஷன அப்படி சொல்றாருன்னு நெனைக்கிறேன். நமக்கு ஊர்ல எல்லாத்துலயுமே வந்து நமக்கு வந்து லாஜிக்கலா நடக்கிற விஷயத்த விட ஒரு மேஜிக்கல் திங்கிங் இருந்தா எல்லாருக்குமே அது மேல இருக்கிற ஒரு ஃபேசினேஷன் வந்து ஜாஸ்தி. டக்குன்னு நடந்துருச்சு. எங்கேருந்தோ வருது. இல்லன்னா வந்து எப்படி வந்ததுன்னே தெரியல. அப்படி சுயம்புவா ஏதோ ஒண்ணு வந்துருச்சு. இல்ல மண்ணுக்குள்ளேருந்து வருது அப்படின்னா, மக்களுக்கு அது மேல ஒரு ஈர்ப்பு, அது ஒரு அன்னோன் ஃபேக்டர்ன்றதுனால ஒரு ஈர்ப்பு அதிகமா இருக்கு போல இருக்கு. ஸோ பீப்பிள் திங்க் இட்ஸ் ஃப்ரம் அன் எக்ஸ்டர்னல் ஸ்பேஸ், அசரீரி, யாரோ குடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது அந்த மொமெண்ட்ல வந்தாலுமே வந்து நமக்குள்ள இருக்கிற தாட் ப்ராசஸ் ஆல்ரெடி ப்ராசஸ் பண்ணி வச்சிருந்த தாட் அந்த மொமெண்ட்ல கொஞ்சம் வேகமா வருதுன்னு புரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஆமா. அந்த புகழ் கொஞ்சம் உடனே வர்றதுனாலயும், அதுக்கு நமக்கு நம்ம எமோஷனல் பேலன்ஸ் வந்து நம்ம அட்டாச் பண்றதுனாலயும், அத நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நம்புறோம். ம். Because it comes through one, it comes from an emotional perspective. Two, it is very quick. So we all like it. அப்படி இருக்கிறது நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாவும் இருக்குல்ல. So ம். அதனால people attach more value to it. ஓகே. பட் இந்த கம்மிங் பேக் டூ இந்த ஆர்டிஸ்டிக் இன்ட்யூஷன்ங்கிறது சில நெறைய ஆர்டிஸ்ட், நெறைய கிரியேட்டர்ஸ், நெறைய டைரக்டர்ஸ் இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருக்கேன். இப்போ அவங்க மோஸ்ட்லி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து கடகடன்னு எழுதிருவேன். ரொம்ப சிந்திக்காம அதுவா வந்துரும் எழுதிருவேன். அதுக்கப்புறம் 2ண்ட், 3ர்ட் டிராஃப்ட் தான் நான் வந்து அத இது பண்ணி சொல்லுவேன். இது பண்ணி ரிவைஸ் பண்ணி எழுதுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அதுவா ஃப்ளோல வருது அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ அதுவுமே வந்து அது எப்படி வருது? இப்போ ஈவன் ரைட்டிங் மட்டும் கிடையாது. ஈவன் மியூசிக் எல்லாமே கூட வந்து எப்படி அதுவா வந்து ஃப்ளோல வருதுன்னு சொல்றது, அது எப்படி புரிஞ்சுக்கிறது? அந்த ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்ன்றது யூசுவலா அவங்க பல வருஷம் வந்து அதுல ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ம். பல வருஷமா ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஆழ்ந்த புரிதல் இருக்கும். நல்ல நல்ல தேர்ச்சி இருக்கும் அதுல. அ நெறைய முயற்சி இருந்திருக்கும். அதனால தான் நெறைய டைரக்டர்ஸோட ஃபர்ஸ்ட் படம் ரொம்ப நல்லாருக்கும். அது வந்து அவங்க ரொம்ப ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதோட ம். அவுட்புட் அவ்ளோ நல்லாருக்கும். ஸோ வி ஃபெயில் டூ அண்டர்ஸ்டாண்ட் தி ப்ராசஸ் அண்ட் எஃபோர்ட் பிஹைண்ட் இட். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் அப்படி கொட்டுதுன்றாங்கல்ல. அது கொட்டுதுன்றதுக்கு முன்னாடி அது இன்னைக்கு நடந்த விஷயம் இல்ல. இட்ஸ் பீன் ஹேப்பனிங் ஃப்ரம் அ லாங் டைம்.
அது நமக்கு நம்மளோட அவேர்னஸ்ல இல்ல. அவ்வளவுதான். நம்ம அவ்வளவு உழைச்சிருக்கோன்றத நம்ம அத புரிஞ்சுக்கிறது இல்ல. ஆனா ம். செகண்ட், தேர்ட்ன்றது வந்து அதுக்கு மேல வந்து இன்னும் எஃபோர்ட் போடுறாங்க. சோ ம். அந்த எஃபோர்ட் அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு, ஓ! அது அது வந்து நம்ம ரொம்ப அதிகமா உழைக்கிறோம் போல இருக்கு அப்படின்னு தெரியுது. வேறாஸ் ம். அந்த ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் வந்து எஃபோர்ட்லெஸ்ஸா நடந்துறதுனால, தே ம். சீம் டு திங்க் இட் இஸ் கமிங் ஃப்ரம் சம்வேர் எல்ஸ். நோ, இட் இஸ் ஸ்டில் இன்சைட் தெம். ஓகே. அதுக்குமே வந்து அவங்க எஃபோர்ட் போட்டு ஸ்டோர் பண்ண விஷயங்கள் தான் அது அந்த அந்த மொமெண்ட்ல கொஞ்சம் வேகமா ஃப்ளோவா வருது இல்லையா? ஆமா, ஆமா. ம். எல்லாமே அதுக்கு பின்னாடி ஏற்பட்ட பயிற்சி, சிந்தனை, தேர்ச்சி எல்லாம் அந்த இடத்துல இருந்து தான் அது வருது. கரெக்ட். ஆமா. இப்போ நம்ம இவன் என்னதான் ஃபர்ஸ்ட் டிராப் ஃப்ளோல வருது அப்படின்னு சொன்னாலே, அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு உலகத்த பத்தி அவங்களால எழுத முடியாது இல்லையா? எழுத முடியாது. ஆழ் மனசுல எங்கேயோ ஸ்டோர் ஆயிருக்கும். ரொம்ப ஆம். சின்ன வயசுல படிச்சதா இருக்கும். அது ம். ஏதோ ஒரு தாக்கத்த ஏற்படுத்தியிருக்கும். அதுக்கப்புறம் அவங்க அது 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 சம்மந்தப்பட்ட விஷுவல்ஸ் பார்த்திருப்பாங்க. ஸோ எங்கேருந்துமே சுயம்புவா எதுவுமே தன்னால அப்படி வந்துராது. ரைட். அண்ட் ஈவன் இப்போ இந்த கிரியேட்டிவ் ஐடியாஸ்ன்னு சொல்றதுமே கூட, நம்ம பார்த்த பல விஷயங்கள சேர்த்து வச்சு, அ புதுசா ஏதாவது ஒரு விஷயம் கிரியேட் பண்ற மாரி தானே அது ஆக்சுவலா. ஆமா. எல் பார்த்த பல விஷயங்கள், அனுபவிச்ச பல விஷயங்கள், யோசிச்ச சில விஷயங்கள் வந்து நெறைய படிமங்களா மனசுல பதிஞ்சிருக்கும். ம். சிந்தசைஸ் பண்ணி குடுக்குற ஒரு அவுட்புட் தான் நம்ம வந்து அந்த ஒரு கிரியேட்டிவிட்டி. கரெக்ட். அது வந்து நம்ம வந்து கான்ஷியஸா சிந்தசைஸ் பண்ணாம, உள்ள பிரெயின் ஆட்டோமேட்டிக்காவே சிந்தசைஸ் பண்ணி வர்றது. கரெக்ட்டா? ஆமா. நெறைய ம். சப்கான்ஷியஸ் மெக்கானிசம், அன்கான்ஷியஸ் மெக்கானிசம் அதுக்குள்ள போயிருக்கும். அது ம். மேலோட்டமா நமக்கு புரியாததுனால, அது நம்மளால ஓ! அது நமக்குள்ள இருந்து தான் வந்ததுன்றத நம்மளால ரியலைஸ் பண்ண முடியல. ம். ம். அண்ட் இப்போ ஈவன் ரொம்ப பேசிக்கா சொல்லணும்னா, ஈவன் இப்ப இளையராஜாலாம் வந்து சொன்னாரு. அவரு எவ்வளவோ பேர் மியூசிக்க படிக்கிறாங்க. பட் எல்லாருக்கும் இசை வந்துராது. அ அது வந்து இப்ப அவருக்கு வந்து இசை ஞானம்ங்கிறது வந்து மேலேருந்து வருது அப்படிங்கிற மாரி அவரு ஃபீல் பண்றாரு. பட் அ இது வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது? அது அந்த இசைங்கிறது வந்து ஏன் வந்து எல்லாருக்கும் படிக்கிற எல்லாருக்கும் வரமாட்டேங்குது? சில பேருக்கு மட்டும் தானே அது நேச்சுரலா வருது அப்படின்னு சொல்றாங்க. டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் நெறைய இருக்கு. மியூசிக் ம். இன்டெலிஜென்ஸ், வெர்பல் இன்டெலிஜென்ஸ், மேத்தமேட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் அந்த மாரி நெறைய இருக்கு இல்லையா? எல்லாருக்குமே வந்து பை ஜெனடிக்ஸ் வந்து நமக்கு எல்லாருக்கும் ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கும். ப்ராபப்ளி நமக்கு வெர்பல் இன்டெலிஜென்ஸ் ஜாஸ்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம நெறைய படிக்கிறோம், நம்ம நெறைய எழுதுறோம். சில பேருக்கு மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். அந்த மாரி ஒருத்தருக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கும்போது, அத வந்து நம்ம படிப்படியா முன்னேத்தி நெறைய நெறைய உழைச்சு தான் அந்த இடத்துக்கு வர முடியும். இன்டெலிஜென்ஸ் இல்லாம எல்லாருக்கும் ஏதோ வகையான இன்டெலிஜென்ஸ் இருக்கும். ஆனா, அந்த எஃபோர்ட்டும், உழைப்பும் இல்லாம நம்ம பார்க்குற அவுட்புட் வந்து வராது. நம்ம கடைசியா இருக்கிற அந்த அவுட்புட்ட மட்டும் தான் பார்க்குறோம். அதுக்கு பின்னாடி இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆஃப் வொர்க் இருக்கும்ல. ஈவன் ம். இளையராஜா கூட எடுத்துக்கிட்டா, ப்ராபப்ளி அவரோட அடாலசன்ஸ்ல, ஒரு ஏர்லி அடல்ட்ஹுட்ல இருந்து உழைச்சிருப்பாரு. ம். ஹி வுட் ஹவ் ட்ரெயின்ட் ஹிம்செல்ஃப் ஐதர் ஃபார்மலி ஆர் இன்ஃபார்மலி. ம். அது நமக்கு தெரியாம நம்ம இப்போ அந்த லாஸ்ட்டா பாக்குற அந்த சிம்ஃபனி தான் நம்ம பாக்குறோம். ஆனா, அப்ப ஆரம்ப காலத்துல அவங்க ஊர்ல வந்து அவங்க கச்சேரியில வாசிச்சதோ, இல்ல ப்ராபப்ளி கம்யூனிசம் இதுல வாசிச்சதோ, அதுக்கப்புறம் ப்ராபப்ளி அசிஸ்டன்ட்டா இருந்து வாசிச்சோம். அதுக்கப்புறம் சினிமாக்கு வந்து அதெல்லாம் தே வுட் ஹவ் ட்ரெயின் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் ட்ரெய்னிங் தான். இன்டெலிஜென்ஸ் இருக்கலாம். ப்ராடிஜியா கூட இருக்கலாம். பட் ஆனா நம்ம இப்ப பாக்குற அவுட்புட்டுக்கும், அதுக்கும் நடுவுல நெறைய ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு. நடுவுல இருக்கிற அந்த பெரிய ப்ராசஸையும், எஃபர்ட்டையும் நம்ம வந்து ரெகக்னைஸோ, இல்ல அக்னாலஜோ, இல்ல மதிக்க தவறிட்டோம்னா, அந்த உழைப்ப நோக்கி வந்து நம்ம போமாட்டோம். யாருமே போமாட்டோம். வி ஆல் வில் திங்க் இது வெளியிலேருந்து கொட்டுனா தான் உண்டு. இல்ல அதோடயே பறந்தா தான் உண்டுன்னு நம்ம உழைப்ப வந்து அ சரியான அதுக்கான முக்கியத்துவம் குடுக்காம போயிடுவோம். கரெக்ட். ஸோ ஈவன் இப்போ நெறைய பேர் வந்து இந்த ம் அ நமக்கு வந்து அ பை பர்த்லேருந்தே சில கேப்பபிலிட்டீஸ் வருது. அ நம்மளுடைய பேஷன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு, அத நோக்கி தான் நம்ம பயணிக்கணும் அப்படின்லாம் கூட சொல்றாங்கல்ல. அத எப்படி புரிஞ்சுக்கிறது? அது உண்மையிலேயே நமக்கு பை பர்த்லேருந்தே ஒரு சில கேப்பபிலிட்டீஸ் இருக்கும். நம்ம அத நோக்கி தான் நம்ம உண்மையிலேயே பயணிக்கணுமா? அவசியம் இல்ல. எல்லாருக்குமே பர்த்லேருந்து சில கேப்பபிலிட்டீஸ் இருக்கும். சில ஃபார்ம்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இருக்கும். அது நமக்கு லைஃப்ன்றது ஒரு பெரிய ப்ராசஸ். அந்த லைஃப்லேருந்து மாறாததுன்னு ஒண்ணு இல்லவே இல்ல. மாற்றம் மட்டும் தான் மாறாதது. 10 வயசுல இருக்க மாரி நம்ம 20 வயசுல இல்ல. 20 வயசுல இருக்க மாரி 30 வயசுல இல்ல. 30 வயசுல இருக்க மாரி 40 வயசுல இல்ல. எந்த வயசுலயும் நம்ம எதையும் கத்துக்கலாம். அண்ட் சின்ன வயசுல இருந்த நம்மளோட இன்டெலிஜென்ஸ்லேருந்து இப்ப ரொம்ப மாறி போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மேத்தமேட்டிக்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்தோம் சின்ன வயசுல அப்டின்னா கூட, இப்ப நம்ம வந்து கொஞ்சம் டீவியேட் ஆகி ஆர்ட் சைட் போனா அதுல ஒண்ணும் யூ வுட் நாட் லூஸ் எனிதிங். ஸ்டில் மேத்தமேட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் வந்து இன்டாக்ட்டா இருக்கும். அண்ட் தட் வில் நாட் அது வந்து நம்மள வந்து ஆர்ட் சைடோ, இல்ல கிரியேட்டிவ் சைடோ போறது வந்து தடுக்காது.
ஸோ என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்மளோட நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ வந்து நம்ம இன்டாக்ட்டா வச்சுக்கணும். அதே நேரத்துல யூ ஷுட் கீப் ட்ரையிங் ஆன் நம்ம நெறைய விஷயத்த ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ட்ரை பண்ணி எந்த வயசுலயும், எந்த லைஃப் ஸ்டேஜ்லயும் நம்ம எதையும் கத்துக்கலாம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அண்ட் பேஷன்ன்றது ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. அண்ட் பேஷன் வந்து மாறவே கூடாதுன்னும் அவசியம் இல்ல. எந்த ஸ்டேஜ்லயும் இது எனக்கு பிடிக்கல வேற மாத்திக்கணும்ன்றதுல நம்ம எது தடுக்க போகுது நம்மள? அது வாழ்வாதாரமா இல்லாத பட்சத்துல எதுவும் நம்மள அஃபெக்ட் பண்ண போறதில்ல. நமக்கு வாழ்வாதாரம்னு ஒண்ணு இருக்கு. அத தாண்டி அத தவிர ஒரு பேஷன்னு நம்ம வந்து பெர்சீவ் பண்ண போறோம்னா, தட்ஸ் ஆல் ரைட். கரெக்ட். ஸோ ப நம்ம முக்கியமான சில டிசிஷன்ஸ்க்குலாம் வந்து இந்த இன்ட்யூஷனுக்கு வந்து கொஞ்சம் கம்மி மதிப்பீடு தான் குடுக்கணும் ஆ இல்லையா? இன்ட்யூஷன் வந்தா கூட அது லாஜிக்கலா அத வெட் பண்ணணும். இது கரெக்ட் தானா? இது எந்த ம். எவிடன்ஸ்னால இத எடுக்கிறேன்? இது தப்பா போறதுக்கான வாய்ப்பு எவ்ளோ? சதவீதம் எவ்ளோ? அப்படிலாம் பார்க்கணும். கரெக்ட். ஓகே. இவ்ளோ நேரம் எங்க கூட இருந்து உங்களுடைய கருத்துக்கள பகிர்ந்துக்கிட்டது ரொம்ப நன்றி தேவி. நன்றி. நன்றி.